ஒரு ஏர்பிளைனோட காக்பிட் ஏரியாக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பார்ட் பை பார்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் ஃப்ளைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதோட பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் வீல் இல்லை யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாடிஃபைடாக நிறைய விஷயம் மாறிட்டு இருக்கு. நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீரிங் வீல் மாதிரி தான் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யோக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் நோ இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்களை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் காமனாக யோக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏர்க்ராஃப்டில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த யோக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக யோக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படி விஷயம் தான் கிளியராக பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு காருக்கு ஸ்டீரிங் வீல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே பர்பஸ்க்காக தான் இந்த யோக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் மூவ் பண்ணி போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட், அப் அண்ட் டவுன், இந்த 4 தான் மேக்ஸிமமாக நம்ம மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 4 ஆப்ரேஷனையும் கைட் பண்ணுறது தான் இந்த யோக்கோட முக்கியமான ஒர்க்கிங். இதில் ஒர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்குற முன்னாடி 2 டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏலரான்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது விங் டிப்போட எட்ஜில் இருக்கிற ஒரு முக்கியமான காம்பனன்ட் தான் ஏலரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு டில் பண்ணணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான பார்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம செகண்ட் பார்க்க போகிறது எலிவேட்டர்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர்க்ராஃப்டோட ரியர் எண்ட், அதாவது பேக் சைடில் டெயில் பார்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் அப் அண்ட் டவுன் மோஷனுக்கு மேலேயும் கீழே போகிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறதா இந்த பார்ட். இதை பேசிக்காக வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். யோகை காமனாக 4 சைடில் நம்ம மூவ் பண்ண முடியும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம், ரைட் சைடு மூவ் பண்ணலாம், புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம். இந்த 4 நம்ம பண்ணும்போது ஒரு ஏர்க்ராஃப்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு யோக்கை லெஃப்ட் சைடு நம்ம டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு விஷயம் பார்க்க ஆரம்பிக்கலாம். பேசிக்காக பார்க்கும்போது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது விங்ஸ் ஒன்று அண்ட் செகண்ட் பார்த்து அப்படின்னா ஏலரான்ஸ். இந்த 2 பேஸ் பண்ணி தான் டைரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மாறப்போகுது. அது என்ன நடக்குது அப்படின்னு விஷயம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு நம்ம யோக்கை டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைடு உள்ள ஏலரான்ஸ் பார்க்கும்போது அப்வர்ட்ஸாக மூவ் ஆகும். அதே டைமில் ரைட் சைடில் உள்ள ஏலரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடாக மூவ் ஆகும். அதே டைமில் லெஃப்ட் சைடில் விங் பார்க்கும்போது டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டர்ன் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் நீங்கள் யோக்கை டர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் பார்க்கும்போது லெஃப்ட் சைட் டர்ன் ஆகும். இதான் ப்ராசஸ். பட் அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. விங்ஸோட டேரக்ஷன் இருந்து அதில் ஏலரான்ஸோட டேரக்ஷன் வச்சு இவ்வளோ விஷயம் நடக்கிறதுனால தான் ஒரு ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட் டர்ன் ஆகுது. இதுதான் நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸ். அதே மாதிரி யோக்கை ரைட் சைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லா ப்ராசஸும் அப்படியே ஆப்போசிட் இருக்கும். ரைட் ஐலரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட்ஸாக போகும், லெஃப்ட் ஐலரன்ஸ் பார்க்கும்போது டவுன்வர்ட்ஸாக போகும். ரைட் சைடில் விங் பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட்ஸாக போகும். ஸோ தட் டோட்டலாக நம்மளோட ஏர்க்ராஃப்ட் பார்க்கும்போது ரைட் சைட் டர்ன் பண்ணி போகும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யோக்கை புஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிவேட்டர் டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகும். அதனால் டெயில் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட்ஸாக மூவ் ஆகும். ஸோ டோட்டலாக ஃப்ரண்டில் அதோட நோஸ் பார்க்கும்போது டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகும். ஸோ டோட்டலாக ஃப்ளைட் பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட்ஸாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம யோக்கை புஷ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதே யோக்கை புல் பேக் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடக்கும் விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான். எலிவேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட்ஸாக மூவ் ஆகும். ஸோ டெயில் பார்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்ட்ஸாக மூவ் ஆகும். நம்மளோட நோஸ் பார்க்கும்போது மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட்ஸாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் ஒரு யோக்கை புல் பேக் நம்ம பண்ணும்போது நடந்துகிட்ருக்கும். இந்த எல்லா ப்ராசஸையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே லைனில் சொல்லலாம். யோக்கை நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் ரைட் சைட் டர்ன் ஆகி போகும். அதே யோக்கை நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் லெஃப்ட் சைட் மூவ் ஆகி போகும். நம்ம யோக்கை புஷ் பண்ணோம், உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏர்க்ராஃப்ட் டவுன்வர்ட்ஸாக போகும். அதே டைம் நம்ம புல் பேக் பண்ணுறோம், பின்னாடி நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் மேலே போயிட்டுருக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட யோக்கோட ப்ராசஸ். ஒரு ஸ்டீரிங் வீல் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டோட ப்ராசஸ் தான் இந்த யோக். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏர்க்ராஃப்ட் பற்றி முக்கியமான விஷயத்த ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.